ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினய் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கேக் ரெசிபி பார்க்குறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 முட்டை எடுத்து வந்து தனித்தனியாக வச்சுருக்கேன், எல்லோவும் ஒயிட்டும் சரி. ஸோ அந்த ஒயிட்டு வந்து தனியாக வந்து ஃபஸ்ட்டு பீட் பண்ணிக்கலாம், நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா பார்த்திங்கன்னா நுரையாக வரும், பார்த்திங்கன்னா நல்ல வெள்ளை கலராக வரும். இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணணும். பார்த்திங்கன்னா இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ நான் இன்றைக்கி எவ்வளோ சர்க்கரை எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பவுட்ரு பண்ணாமல் சுகர் தான். இது பவுட்ரு பண்ண சுகர்னால் வேறு கணக்கு வரும். நான் பவுட்ரு பண்ணாமல் சுகர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பு அளவுக்கு, அப்புறம் வந்து ஒரு 1/4 கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட வந்து ஒரு வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அந்த கப்பு மெஷர்மெண்ட்லேயே இருக்கும், அரை கப்புன்னு சொல்லி 1/4 கப்புன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு மாவு பார்த்திங்கன்னா வந்து நான் 1.5 கப்பு மாவு எடுத்திருக்கேன். எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் சர்க்கரை வந்து பவுட்ரு பண்ணுறது இருந்தால் 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பவுட்ரு பண்ணாமல் இருந்தால் 3/4 கப்பு எடுத்துக்கணும் நீங்கள். இந்த மாவு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், மைதா மாவு தான். ஸோ நாகா பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் 1.5 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 1 கப்பு, இது வந்து அரை கப்பு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் பேக்கிங் பவுடரும், 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சிக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா சலிச்சிக்கோங்க. ஸோ நல்லா ஈவனாக வந்து எல்லாமே வரும். ஸோ ஒரே இதில் வந்து நம்ம வந்து நல்லா வந்து ஃபைன் பண்ணி இந்த மாதிரி சலிக்கும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே ஈவனாக வந்து உள்ளே விடுறதுனால உங்களுக்கு வந்து நல்லா வந்து கேக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அந்த கொக்கோ பவுடரு, அப்புறம் பேக்கிங் சோடாலாம் போட்டு நல்லா வந்து ஒரே டைரெக்ஷனில் கலக்குங்க. ஸோ கட் அண்ட் ஃபோல்டர்னு சொல்லுவாங்க இது. ஸோ நான் வேறு டைரெக்ஷன் கலக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து கேக் அந்த வரைக்கும் ஸ்பாஞ்சியாக கிடைக்காது. ஸோ அதேனால ஒரே டைரெக்ஷனில் வந்து நல்லா சுற்றி விட்டு ஓரத்துலலாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி நம்ம தொடச்சி கலக்கி எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நான் கோல்டு வினர் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் டைகர் பிராண்ட் ஃபுட் கலர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ஃபுட் கலர் இருக்கோ அந்த ஃபுட் கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மாவு நல்லா கலக்குனதுக்கப்புறம் ரெட் கலர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நம்ம கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிவிட்டு மாவு நல்லா ஃபஸ்ட்டு கலக்கிக்கலாம். டொமேட்டோ ரெட் தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ரெட் கலர் இருக்கோ அந்த ரெட் கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ எண்ணெய் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1/4 கப்புலேருந்து கொஞ்சம் ஒரு 2-3 டீஸ்பூன் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தான் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். 1/4 கப்பு உள்ளதுக்கு இந்த கூட போதும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நான் வந்து ரெட் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெட் வெல்வெட் கேக்குனால நான் ரெட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெட் கலர் ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலர் எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும் இல்லையா, அதனால். ஸோ இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா வந்து மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் நான். எனக்கு சைஸ் வந்து பெருசாக கேக் தின்றதுனால நான் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவி பட்டர் ஷீட் போட்டு அந்த மாவு வந்து இதில் ஊற்றிருக்கேன் நான். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து ஒரு தோசைக்கல், நம்ம யூஸ் பண்ணாத ஒரு தோசைக்கல் எடுத்துகிட்டு அது வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கர் வைக்கும் போது அது லோ ஃப்ளேமில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் இது வந்து அந்த அடுப்பு மேலே நான் வச்சுட்டேன். தோசைக்கல் நல்லா ஹீட்டாக இருக்கணும், அப்போ தான் வைக்க முடியாது. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1/2 ஹவர்லேருந்து 45 மினிட்ஸில் இது பேக் ஆகிடும். ஸோ எனக்கு வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு இது பேக் ஆகிறதுக்கு. சிம்லே தான் இருக்கணும். அடுப்பு வந்து உங்களுக்கு ஏற்றி வச்சுட்டிங்க அப்படின்னா தீஞ்சு போயிடும். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ளஃபியாக நல்லா ஸ்பாஞ்சாக கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நம்ம இப்போ வந்து ஐசிங் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்த பிராண்டில் தான் நான் வந்து க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். ஸோ நார்மலாகவே நம்ம வந்து ரெட் வெல்வெட் கேக்கு க்ரீம் சீஸ் வந்து நம்ம கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். அது கொஞ்சம் ரிச் டேஸ்ட் கிடைக்கும், அதனால தான். ஸோ இது 100 கிராம்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு 200 ருபீஸ்க்கு வந்து நான் ஆன்லைனில் வாங்கினேன். இது கூட சேர்த்து நான் விப்பிங் க்ரீமும் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ இது வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இது கூட வந்து கொஞ்சம் பவுடர் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா தான் பவுடர் சுகர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ ஒரு கேக் போர்டு எடுத்து இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க.
அதுக்கு முன்னாடி அந்த விப்பிங் க்ரீமோட அந்த நம்ம வச்சுருக்க க்ரீம் சீஸும் இதில் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து ஐசிங் பண்ணிகிட்ருக்கேன் கேக்கை. ஃபஸ்ட்டு சுகர் சிரப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப சுகர் சிரப் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு கட் பண்ணும்போது வந்து அந்த அளவுக்கு வராது. ஸோ மீடியமாக பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சுகர் சிரப்பை. ஸோ கேக் ஐசிங் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் லேயர் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பண்ணிட்டேன். இதுக்கு மேலே வந்து ஒரு ஒயிட் சாக்லேட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நான் வந்து நல்லா தூவி விட்டுக்கிறேன். நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும் ஒயிட் சாக்லேட் போட்டோம் அப்படின்னா, அதனால தான் ஒயிட் சாக்லேட் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் செகண்ட் லேயர் வச்சுக்கிறேன். ஸோ செகண்ட் லேயருக்கு நான் ஐசிங் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ தேர்ட் லேயர் வச்சு நல்லா வந்து பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சு நான் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த கேக்கோட வந்து ஸ்க்ரம்பிள் ஸ்கின் பார்த்திங்கன்னா அதை வந்து நல்லா வந்து ஸ்பைன் பவுடராக பண்ணிவிட்டு கையிலே வந்து பண்ணிவிட்டு அதை வந்து இந்த சுற்றி கீழே இருக்குது பார்த்திங்கன்னா அதில் ஃபுல்லாக வந்து நான் வந்து வச்சுருக்கேன் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா கேக் வந்து இந்த மாதிரி நான் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து அந்த சுகர் பால்ஸு நான் போட்ட டிசைனு, இதில் பார்த்திங்கன்னா ஒயிட் சாக்லேட்டை வந்து கொஞ்சம் விப்பிங் க்ரீம் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கோட்டிங் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் ரெட் கலரு. ஸோ ரெட் கலர் தான் அது பிங்க் கலராக ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து சுகர் பால்ஸ் போட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் டெக்கரேஷனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.